எதனால ஒரு மனுஷனுக்கு உபத்திரவம்? அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு உபத்திரவமாம். எந்த குடும்பத்துல தேவ பயம் இல்லையோ அந்த குடும்பத்துல உபத்திரம் வரும். எந்த மனுஷன் தேவ பயம் இல்லையோ அந்த மனுஷனுக்கு உபத்திரம் வரும். ஜோசியம், மந்திரவாதத்தை நாடுகிறவர்களுக்கு உபத்திரவமாம். எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்லுவாங்க, நான் ஜோசியமும் பாக்குறது இல்ல, மந்திரவாதியை நாடி போறது இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ரெண்டகம் பண்ணினால் அது பில்லி சூனிய பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது, அவர்களுக்கு உபத்திரம் வரும். விக்கிரக ஆராதனைக்காரருக்கு உபத்திரம் வரும். சொல்லலாம், நான் விக்கிரக ஆராதனைய பண்றது கிடையாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதெல்லாம் தேவனை விட்டுட்டு எதை நீங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கிறீங்களோ அதெல்லாம் விக்கிரகமாய் மாறி விடுகிறது. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியாப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது.